நடிகை கஸ்தூரி நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம் மேம். வணக்கம். மேம் சரோஜாதேவி காலமாயிருக்காங்க. அவங்கள பத்தி பேசும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, டைம் பஞ்சுவாலிட்டி அவங்கள்ட்ட கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய உடலை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க மேம். நீங்க அவங்கள்ட்ட இருந்து பார்த்து வியந்த விஷயம்னா என்ன மேம் சொல்லுவீங்க ஒரு நடிகையா? நடிகைங்கிறத விட தீவிர ரசிகையா சரோஜா தேவி அவர்களை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டது ஏராளம். அவங்களுடைய பாடி கிரேஸ், டான்ஸ் போது அவங்க கொடுக்கக்கூடிய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த ஸ்வீட்னஸ், மாடுலேஷன், இதெல்லாம் ஆரம்ப கட்ட காலத்துல சினிமாவில் நான் அவங்க படங்களை பார்த்து ரசித்து இனிமேட்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். சரோஜா தேவி மிமிக்ரி நான் நல்லா பண்ணுவேன். அப்போ அது ஒரு காலத்துல சின்ன வயசுல அவங்க பெண்களுமே நல்ல நிறைய அழகான படங்கள் பண்ணியிருக்காங்க. நோன் ஃபார் ஹர் பியூட்டி அண்ட் கிரேஸ், அதெல்லாம் நான் நிறைய ரசித்து பார்த்துருக்கிறேன். தமிழ்ல எனக்கு இப்ப போன வாரம் பொன்மன செல்வன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல விஜயகாந்த் அவர்களை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப சரோஜா தேவி அவர்களையும் சேர்த்து மிஸ் பண்ண முடியாம ஒரு ஒரு துக்க செய்தி வந்திருக்கு. எண்ட் ஆஃப் அன் எரான் தான் சொல்லும். அதாவது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மறுக்க முடியாத ஒரு சகாப்தம் சரோஜா தேவி என்ற அந்த ஒரு கதாநாயகியின் குணச்சித்திர இடங்களும் அதுக்கப்புறம் அவங்க பண்ணாலும் ஆல்வேஸ் ஷி வில் பி ட்ரீம் கேர்ள், எவர் கிரீன் ஹீரோயின் தான் அவங்க. புரட்சி தலைவரோட எம்ஜிஆர் சரோஜா தேவி அப்படிங்கிற அந்த ஜோடி காலத்தால் அழியாத ஒரு புகழ்பெற்ற ஜோடி. இன்னைக்கும் பரவேசி, அன்பேவா, இந்த சாங்ஸ் எல்லாம் எப்பவுமே பார்த்து, எப்பவுமே இன்னைக்கு நேரத்தில் இல்லை, டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சாங் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தலைமுறை எனக்கு அடுத்த தலைமுறை ரசிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க ஆன்மா சாந்தி அடையட்டும். அதற்கான நளினமான நடனத்திற்கு சொந்தக்காரர் சரோஜாதேவி என்று சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி மேம்.